விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவரை நடு ரோட்டில் ஒருவர் கத்தியால் குத்திய காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் காட்டணும்ல. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், தற்பொழுது மருத்துவருடைய நிலை என்ன? இந்த சம்பவம் அரங்கேற காரணம் என்ன? வணக்கம். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவருக்கு சரமாரி கத்தி குத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை மருத்துவராக பணிபுரிந்து வருவர் ரமேஷ் பாபு. இவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள சின்னக்கடை பஜார் பகுதியில் சொந்தமாக கிளினிக் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் மருத்துவமனையில் பணிபுரிந்து வீடு திரும்பும் போது திடீரென வந்த ராஜபாளையம் ஆவரம்பட்டியை சேர்ந்தவர் பாண்டி கணேஷ். இவர் மருத்துவர் ரமேஷ் பாபுவை இழுத்து போட்டு கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். கத்தியால் குத்திய நபர் உடனடியாக அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். மருத்துவரின் அலற சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். அவருக்கு 3 இடங்களில் வெட்டுக்காயங்கள் பட்டுள்ளது. தகவல் இருந்து வந்த காவல்துறையினர் மருத்துவரை கத்தியால் குத்திய நபரை கைது செய்திருக்காங்க. விசாரணை கத்தியால் குத்திய நபர் ராஜபாளையம் ஆவரம்பட்டியை சேர்ந்தவர் பாண்டி கணேஷ் என்பவர். இவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை ஏற்கனவே தற்காலிக காவலராக பணிபுரிந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து நகர் போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சலீம், என்ன காரணத்துக்காக அவர் கத்தியால் குத்தியதா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு கார்த்திக்? அதான் இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் இவர் தற்காலிக காவலராக பணிபுரிந்து வந்திருக்காரு. இவர் வேலை பார்க்கும்போது இந்த மருத்துவர் அரசு மருத்துவமனையில காது மூக்கு தொண்டையில மருத்துவராக பணிபுரிந்து வராரு. இவருக்கும் இது சம்பந்தமா எதுவும் மோட்டிவ் இருக்கான்னு சொல்லி போலீசார் விசாரிச்சு வராங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.